தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்களே, இதற்கு அடுத்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜ்யசபா மாநிலங்களவைய வந்துட்டு நம்ம உறுதிப்படுத்தலாமா? அப்படின்ற கேள்வி பரவலா எழுந்துகிட்டு வருது. மத்திய அரசினுடைய சூழ்ச்சியின்படி, மக்களவையினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுமே ஆனால், நாடாளுமன்றத்தினுடைய இன்னொரு அங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களவையினுடைய உரிமைகள நம்ம பலப்படுத்தணும் அப்படின்ற பேச்சு பரவலாக எல்லா பக்கமும் எழுந்துகிட்டு இருக்கு. உலக வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மாகாணங்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, நம்ம இந்தியாவில மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு எடுத்துக்கும்போது, மக்களவைக்கு அதிக உரிமைகளும், அதிகமாக சட்டம் இயற்றக்கூடிய அதிக பவரும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு வருது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். மாநிலங்களவையாகட்டும், மக்களவையாகட்டும் இரண்டிற்குமே சம உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பேச்சும் இப்ப எழுந்திருக்கு. எனவே மக்களவையில உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்தாலும், மாநிலங்களவையில் அதாவது ராஜ்யசபாவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாலோ அல்லது இருப்பதை அப்படியே தக்க வைத்துக் கொண்டாலே ஒழிய மாநிலங்களுடைய சுயாட்சி பாதுகாக்கப்படும். மாநிலங்களுடைய சுயாட்சி பாதுகாக்கப்படும் பட்சத்தில் தான் நமக்கான உரிமைகளை நம்மால் கேட்டு பெற முடியும். இதற்காக தமிழகம் உட்பட மாநில சுயாட்சிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிற எல்லா மாநிலங்களும் ஒரே அணியில திரள வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல நம்ம இப்ப இருக்கோம்.